அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா எனக்கு தெரியுது. அதிலிருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இ, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூ, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நான் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். விசைக்கான சமன்பாடு இருக்குது. அதிலிருந்து மின்புலம், மின் அழுத்தம், நிலை மின்னழுத்த ஆற்றல் எல்லாத்தையும் படித்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கூலும்ஸ் லாவிலிருந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நான் சொல்கிறேன். F = K Q1 Q2 by R². ஈக்கான ஃபார்முலா என்ன சொல்லுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு E = F by Q. Qவால் டிவைட் பண்ணுறோமா F-ஐ? அதனால் என்ன ஆகுது? Fல இருந்து ஈக்கு வரும்போது ஒரு Q கட் ஆயிருச்சு. அடுத்து இங்கிருந்து அப்படி நான் நூல் பிடிச்சிட்டு போகிறேன். ஈலிருந்து விக்கு வரும்போது ஒரு R கட் ஆயிருச்சு. விலிருந்து யூக்கு வரும்போது ஒரு Q ஆட் ஆயிருச்சு. நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால இப்படி ஃபார்முலாவை பிளான் பண்ணி வச்சுட்டேன். இனி இதை பேஸ் பண்ணி புதுசாக ஏதாவது கற்றுக்க முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். வெக்டர் ஃபார்ம் எனக்கு இப்போ வேணும். தெரிஞ்ச ஃபார்முலா எழுதியாச்சு. F = K Q1 Q2 by R². F வெக்டார் டைரக்ஷன் இருக்குது, அந்த சிம்பலுக்காக ஏரோ மார்க். ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ், அதோட யூனிட் வெக்டார் ஆர் கேப், அதை எடுத்தாச்சு. இப்போ டயக்ராமுக்கு வரேன் டைரக்ஷன் பார்க்கறதுக்காக. ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். இந்த ரெண்டுக்கு இடையில ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆகிற இந்த ஃபோர்ஸ் லைன் ஜாயினிங் 2 பாயிண்ட் சார்ஜஸ் வழியாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதான் டைரக்ஷன். ஓகே, இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டீடைல்ஸ் நான் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபோர்ஸ் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு சார்ஜ். யார் மேலே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? செகண்ட் சார்ஜ். இதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ நான் எழுதும்போது எப்படி எழுதுகிறேன்? F21 வெக்டார் அப்படின்னு எழுதிக்கிறேன். செகண்ட் சார்ஜ் தான் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அதனால் அது ஃபஸ்ட் இருக்கிற மாதிரி ஃபார்முலா எழுதியாச்சு. டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் வரைக்கும் இருக்குது. எனவே டிஸ்டன்ஸ் வந்து R12 வெக்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் நான் பண்ணுற ஐடியா. அதாவது F21 இருந்தால் R12 இருக்கும் அப்படின்ட்டு. இதே ஐடியாவை யூஸ் பண்ணி நான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பார்க்க போகிறேன். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நிறைய சார்ஜ் ஒரே இடத்துல இருக்குது, அதுக்கு இடையில என்ன இன்ட்ராக்ஷன் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல Q1 அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது. இது மேலே தான் எல்லா ஃபோர்ஸையும் அப்ளை பண்ண போகிறாங்க. யார் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q2. ஸோ Q இங்கே ஃபோர்ஸ் ஆன் ஃபஸ்ட் சார்ஜ். இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா F12 வெக்டார். டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? செகண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் வரைக்கும். ஸோ R21. இதை பேஸ் பண்ணி ஃபார்முலா எழுதுனா F12 வெக்டார் = K Q1 Q2 by R21² R21 கேப். இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே எவ்வளோ ஆக்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு நான் எழுதுனேன்னா ஒரே ஒருத்தர் தான் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அவரு செகண்ட் சார்ஜ். அதனால் இது ஒன்று மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே இன்னொருத்தர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாரு. அவர் யாருன்னா Q3. அவர் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. F13. டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? தேர்டில் இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போகிறதுனால R31. ஃபார்முலா எழுதிக்கலாங்களா? F13 வெக்டார் = K Q1 Q3 by R31² R31 கேப். ஸோ இப்போ ரெண்டாவது ஃபோர்ஸும் யார் மேலே ஆக்ட் ஆகுதுங்க? ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஆக்ட் ஆகுது. அதையும் ஆட் பண்ணிட்டோம். இன்னொருத்தர் வராரு, ஃபோர்த்து சார்ஜ். அவரும் ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாரு. F14. டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? R41. ஸோ பேசிக் ஃபார்முலா என்ன ஆகும்? F = 14 வெக்டார் = K 1 Q4 by R41² R41 கேப். இது மாதிரி எத்தனை பேர் இந்த Q மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வேணால் அப்ளை பண்ணலாம். அவர் தாங்கிக்குவார், அவ்வளோ பலசாலி அவர். எவ்வளோ பேர் வராங்க? n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வராங்க. அவங்க
Q1 மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? F1N. டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? RN1 அப்படின்றது. ஸோ பேசிக் ஃபார்முலா இப்போ என்னன்னு மாறுது? F1N வெக்டார் ஈக்குவல் டு K Q1 QN by RN1 ஸ்கொயர் RN1 கேப். டோட்டலாக யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க? செகண்ட் சார்ஜ் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, தேர்டு சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, ஃபோர்த்து சார்ஜும் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது. இது மாதிரி எத்தனை பேர் n சார்ஜ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பான்ஷன் ஃபார்மேட் கொடுத்தா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஃபார்முலாவோட வேல்யூஸும் நான் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? F டோட்டல் கிடைக்கும். F1 டோட்டல் கிடைக்குது. அதை நான் டேபிளில் போய் எழுதிக்கிறேன். டேபிளில் எழுதும்போது எனக்கு கன்சால்டேட்டடாக ஒரு ஐடியா கிடைக்குது. படிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணி ரிவைஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ டேபிளுக்கு வரலாம். டேபிளில் எழுதிக்கலாங்களா? இங்கே இருக்கிற ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது? F1 டோட்டல் அப்படின்னு இருக்குது இஸ் ஈக்குவல் டு K எல்லாத்துலேயும் காமனாக இருக்க எடுத்து வெளியே வச்சுக்கலாங்களா? மீதி என்ன இருக்கும்? Q1 Q2 by R21 ஸ்கொயர் R21 கேப். நெக்ஸ்ட் Q1 Q3 by R31 ஸ்கொயர் R31 கேப். இது மாதிரி எத்தனை பேர் இருக்கலாம்? n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அது மேலே ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போது Q1 QN by RN1 ஸ்கொயர் RN1 கேப். இதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலுக்கான ஃபார்முலா. ஈஸியாக நான் ஐடியா பண்ணியாச்சு. ரைட், இப்போ எங்கே வரேன்? நான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வரேன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட வெக்டர் ஃபார்முக்கு என்ன செய்யணும்? அங்கே இருக்கிற ஃபார்முலாவை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். என்ன சேஞ்சஸ் பண்ணணும்? இங்கே ஒரு வெக்டர் சிம்பிள் போடுங்க, இங்கே ஒரு யூனிட் வெக்டர் இன்க்ளூட் பண்ணுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. டைரக்ஷனுக்கு வாங்க. நான் எடுத்துக்கிட்ட சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்டிங் அவுட்வேர்ட்ஸ், ரேடியலி அவுட்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன்? பிங்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணி பேச போகிறேன். இதே மாதிரி நான் எடுத்துக்கிட்ட சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்டிங் இன்வர்ட்ஸ். இதுதான் டைரக்ஷனுக்கான ஐடியா. இப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலுக்கு வருவோம். எந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நான் ஃபார்முலா போட போகிறேன்? பிங்கிற பாயிண்ட்டை பேஸ் பண்ணி. அதனால் எல்லா ஃபார்முலாலையும் இந்த பிங்கிறது இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணலாங்களா? ரீஅரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா E டோட்டல் ஈக்குவல் டு எல்லா ஃபார்முலாலையும் K வெளியே இருக்குது, அதனால் வெளியே வச்சாச்சு. ஃபஸ்ட்டு சார்ஜ் P எழுதிக்கிறேன். அடுத்தது R1P ஸ்கொயர் R1P கேப் ப்ளஸ் யார் இருக்கிறாங்க? செகண்ட் சார்ஜ் Q2P பை R2P ஸ்கொயர் R2P கேப். இது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க அந்த சிஸ்டத்துக்குள்ளார? n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் Pங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் எழுதிக்கிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சுங்க. ரைட், அடுத்து இப்போ நான் எங்கே வந்தாச்சு? பொட்டன்ஷியலுக்கு வந்தாச்சு. பொட்டன்ஷியல் ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, அதனால் அதுக்கு டைரக்ஷன் அதிகமாக நம்ம பேச போகிறதில்ல. ஆனால் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறது வந்து ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோங்க. யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சுருக்காங்க. ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குமா? அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணுற மாதிரி நான் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து Pங்கிற பாயிண்ட்டுக்கு டெஸ்ட் சார்ஜை மூவ் பண்ணிட்டு வரேன். அப்போ நான் ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறேன். அந்த ஃபோர்ஸுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்னு பேருங்க. வெளியிருந்து நான் கொடுக்குறேன் டு ஓவர் கம் தி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக நான் கொடுத்த ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே டைரக்ஷனில் ஸ்பெஷல். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருந்துச்சு, அதை கூலும்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த பொட்டன்ஷியலில் வருதுங்க. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நாம் எடுத்துக்கிற சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா
அது மூவ் ஆகிறது எப்பவுமே ஹை பொட்டன்ஷியல் இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு தான் மூவ் ஆகும். நல்ல பாயிண்ட் இது. பாருங்க இந்த இடத்துல இது பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதா? ஸோ எங்கிருந்து எங்க மூவ் ஆயிருக்கும்? ஹை பொட்டன்ஷியல் இருந்து லோ பொட்டன்ஷியல். இந்த இடத்துக்கு வாங்க, இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்க நான் எடுத்துக்கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால சார்ஜ் இப்படி மூவ் ஆகுது. அப்போ என்ன ஐடியா பண்ணிக்கலாம்னா, இங்க இருக்கிறது ஹை பொட்டன்ஷியல், இங்க இருக்கிறது லோ பொட்டன்ஷியல், இப்படித்தான் மூவ் ஆகுது. ரைட், அடுத்தது பாருங்க, இங்க இருக்கிறதுக்கு நான் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எடுத்திருக்கேன். நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் சார்ஜ், இப்படி மூவ் ஆகுது. ஸோ நெகட்டிவ் எப்படி மூவ் ஆகும்? லோ பொட்டன்ஷியல் இருந்து ஹை பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கேன். அது இன்னொரு நெகட்டிவ் சார்ஜ்னால ரிப்பல் ஆகி இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அப்படின்னா என்ன, எங்கிருந்து எங்க மூவ் ஆகுதுங்க? லோ பொட்டன்ஷியல் இருந்து ஹை பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகுது. ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இந்த டயக்ராம்ல இருக்குது. இப்போ நான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலுக்கு வரேன். பொட்டன்ஷியலுக்கு பேசிக் ஃபார்முலா இங்க இருக்குங்களா? இந்த பேசிக் ஃபார்முலால Q1 Q2 அப்படி சப்ஸ்டிட் பண்ணா வேலை முடிஞ்சா? ஆருக்கும் அதே மாதிரி 1 2 கொடுக்கலாங்களா? இங்க வெக்டர் நோட்டேஷன் கிடையாது, அதனால ஆர் கேப் வராது. ஸோ பேசிக் ஃபார்முலா என்ன சொல்லுது? V total equal to K காமனா வச்சுக்கலாம் கான்ஸ்டன்ட், Q1 by R1 plus Q2 இப்படி எது வரைக்கும் இருக்குங்க? up to n, Qn by Rn. மேக்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி சம்மேஷன் போட்டு எழுதலாங்களா? ஸோ V total equal to K வெளியே இருக்குது, சம்மேஷன் ஆஃப் Qi by Ri. ஐங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும்? ஐயோட வேல்யூ 1ல இருந்து n வரைக்கும். அவ்வளோதாங்க, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ரெடி. அடுத்ததுக்கு வாங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பேசிக் ஃபார்முலாவை நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன். இனி இங்க இருக்கிற டயக்ராமை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு ஸ்கேலருங்களா, அதனால டைரக்ஷன் பத்தி நான் அதிகமாக பேச போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சார்ஜ் இருக்கு Q1, இந்த இடத்துல Q2 இருக்குது. இந்த ரெண்டுக்கு இடையில என்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்க, R12. அதுக்கேற்ற மாதிரி இந்த பேசிக் ஃபார்முலா மாத்திக்கோங்க. இப்போ என்ன இருக்கும்? Q1 Q2 by R12னு மாறிக்கும். அடுத்தது நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன். Q1ம் Q3யும் இருக்குது, டிஸ்டன்ஸ் R13. இது செகண்ட் ஸ்டெப்பு. அப்போ இங்கே ஃபார்முலா என்ன பாரும்? R1 இது Q1, இது Q3ன்னு மாறிடும். ஸோ கீழே வந்து 13ன்னு மாறிடும். இதே மாதிரி அடுத்த செக்மெண்ட் வாங்க, யார் யார் இங்கே லிங்க் ஆகிருக்காங்க? Q2வும் Q3யும். டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது? R23. பேசிக் ஃபார்முலா என்னவா மாறும்? U equal to K Q2 Q3 by R23. அவ்வளோதான். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நான் இப்போ ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. U equal to டோட்டல் வச்சுக்கலாங்களா? K காமனாக வெளியே இருக்குது, என்னெல்லாம் உள்ளே இருக்குன்னு பாருங்க. Q1 Q2 டிஸ்டன்ஸ் என்னன்னு இருக்குது? இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும், R12 ப்ளஸ் அடுத்து யார் இருக்கா? Q1 Q3. கீழே யார் இருக்காங்கன்னு பாருங்க. இந்த டயக்ராம் பார்த்தா தெரியுது, இந்த இடத்துல R13 ப்ளஸ் போட்டுக்கலாம். லாஸ்ட் ஆல் வந்தாச்சு. Q2 Q3 by R23 அதாங்க முடிஞ்சு. இதையும் நாம சம்மேஷன் யூஸ் பண்ணி எழுதுறதுனா எழுதிக்கலாம். ரைட், அவ்வளோதான். நாம ஒரு 4 குவான்டிட்டியை கம்பேர் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் உங்களால் ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்க. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னு சொல்றாங்க. when two charges equal charge, ஒன்று மைனஸ் Q இன்னொன்று ப்ளஸ் Q, ரெண்டு கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் 2a. இதுல இருந்து டைபோல் மொமெண்ட் சொல்றாங்க. அந்த டைபோல் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா P equal to 2QA. இதுக்கு வெக்டர் ஃபார்முலா எப்படி இருக்கும்? F vector equal to again 2QA. எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது? நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு ஆக்ட் ஆகுது. இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ஆக்டிங் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படிங்கிறதா இந்த இடத்துல நாம புதுசா தெரிஞ்சுக்கிற விஷயம். இதையும் நாம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், இப்போ நாம ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமா? இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளால கேதர் பண்ண முடியுதா? இதை இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு சார்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அதை மெமரைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க.
எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்கிற நிறைய ஃபார்முலா உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். தேங்க்யூ.